தமிழ்நாடு பீப்புள் இல்ல, நிறைய பேருக்கு ஹர்ஷா சாய் யாருன்னா யாருக்குன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இங்க நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க, பீப்புள் லவ்ஸ் யூ சோ மச்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சில வீடியோஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம். இனிஷியலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு சேனல் இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு கமெண்ட்ஸும் வருது. எனக்கு தமிழ் படிக்க தெரியாதா, ஆனால் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், கற்றுக்கிட்டு இருக்கேன். தமிழ் கற்றுக்கிறதுக்காக ஒரு நாளில் சில மணி நேரங்களை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு அழகான லாங்குவேஜ், எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப என் கூட ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி என்னாலே சில வார்த்தைகளை தமிழில் பேச முடியும். I can see that. தமிழ் பேசுறீங்க. ஸோ என்கிட்ட மக்கள் வந்து அவங்களோட அன்பை காட்டும் போதும் அப்ரிஷியேட் பண்ணும்போதும் இப்போ இந்த மாதிரி தான் லைக். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட அன்பு இருக்கு இல்லையா, அது வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஹர்ஷா சாயோடைய ஜேர்னி நிறைய பார்த்துருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோஸ் வந்து அந்த ரேண்டம் கிட்டுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தது, தட்ஸ் த மெயின் ஸ்பார்க் ஸ்டார்டட் ஃப்ரம் யூ. ஆர் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பார்க் இருக்கா? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. இந்த மாதிரி சந்தோஷப்படுற உணர்வுங்கிறது சின்ன வயசுல இருந்தே எனக்குள்ள இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, எனக்குள்ள அது இருந்திருக்கு. அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேவைப்படுறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எல்லாருக்கும் கிடையாது. யாருக்காவது ஏதாவது தேவை இருக்குது, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா, வயசானவங்க, அவங்களுக்கெல்லாம் உதவணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ள ஒரு மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா, என் வீட்டுக்கு பக்கத்தில் வயசான ஒருத்தர் மரத்தை வெட்டுறது, களையை பிடுங்கிறதுன்னு அந்த மாதிரியான வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுவும் அவர் வெயிலில் பார்த்துட்டு இருந்தார். அதை பார்த்த பிறகு எனக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக போயிடுச்சு. அதனால் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னோடய சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து உடனே அங்கேருந்து ரகசியமாக வந்த அவர்கிட்ட, அது ஏன்னு தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சு. அது எப்படின்னா, ஐயோ கஷ்டப்படுறார். அவர் பார்க்கவும் என்னோட தாத்தா மாதிரி தான் இருந்தார். ஸோ அதனாலேயே நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் பண்ணேன். இன்ஃபேக்ட் என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு கூட எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, திடீர்னு ஏன் இப்படி சடனா ஏன் பண்ணோம் அப்படின்னு தெரியல, ஆனா பண்ணணும்னு தோணுது. இன்ஃபேக்ட் நான் இதை யார்கிட்டயுமே வெளியில் சொல்லலை. அதை அப்படியே நான் ரகசியமாக எனக்குள்ளேயே வச்சுருந்தேன். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அது தெரியாது. ஆனால் ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கை அது கொடுத்தது. ஆனால் காலம் போக போக நான் என்னோட வாழ்க்கையை பர்பஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும்னு நினச்சான்ல, அதுக்கு நான் இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும். ஹர்ஷா சாயால் எத்தனை பேரை ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஹர்ஷா சாய் ஒரு சாதாரண பையன்தான். அட்லீஸ்ட் யூ ஆர் சேஞ்சிங் தி லைஃப்ல. இல்ல ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க. அதாவது இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்தியா வந்து 140 கோடி பேர் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 கோடி பேராவது இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதில் எத்தனை பேரை ஹர்ஷா சாயால் நேரில் சந்திக்க முடியும்? ஆனால் என்னால் இப்படி யாரையாவது இன்ஸ்பயர் பண்ண முடிஞ்சா, கண்டிப்பாக கஷ்டத்தில் இருக்கிற நிறைய பேரை நம்மளால் ரீச் பண்ண முடியும். நம்ம உதவுறதுங்கிறது நல்ல விஷயம்தான் அப்படின்னு யாரோட மனசுலையாவது தோண வச்சிட்டோம்னா, மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தை நாம் அவங்களுக்கு வர வச்சிட்டோம்னா, அதுதான் நம்மளோட சக்ஸஸாக இருக்கும்.